നാം എന്തോ വേണ്ടി എന്റെ കർത്താവിനെ ആശ്രയിച്ച് ഓരോ സ്റ്റെപ്പ് എനിക്ക് ഒക്കത്തില്ല കർത്താവേ. എന്റെ കർത്താവ് എന്റെ കൂടെ ഉണ്ടെങ്കിൽ എനിക്കൊന്നും ശ്രമിക്കാനില്ല. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நம்பி ஆமென் அவர் கர்த்தர் என்னோடு கூட இருக்குமானால் எனக்கு விரோதமாய் ஏதும் செயல்படாது. ഞാൻ എന്റെ ആശ്രയം ഇരിക്കുന്നത് കർത്താവിന്റെ കയ്യിലാ. நான் சார்ந்திருப்பது அவருடைய கரங்களில். എന്റെ കർത്താവ് എന്നെ ഏത് വഴി നയിക്കും ഞാൻ അറിയുന്നില്ല. ஆண்டவர் என்னை எவ்விதமாய் வழிநடத்துவார் என்று எனக்கு தெரியாது. എനിക്ക് അറിയാം ഒരു കാര്യം, ഒരു സ്റ്റെപ്പ് ഞാൻ എടുക്കുന്നു അത് എന്റെ കർത്താവിനെ ആശ്രയിച്ചുകൊണ്ട്. எனக்கு ஒன்று தெரியும், நான் கர்த்தரை சார்ந்து ஒரு படி நான் வைக்கிறேன். നിന്റെ ജീവിതത്തിൽ നീ പലതും പറയാൻ കാണുമായിരിക്കും. உன் வாழ்க்கையில ஒருவேளை உனக்கு பல காரியங்களை நீ சொல்லலாம். ഞാൻ ഈ വ്യക്തിയുടെ മകനാണ് പറയാൻ ടൈറ്റിൽ കാണുമായിരിക്കും. ஒருவேளை இவருடைய இன்னாருடைய மகன் என்று சொல்லலாம். ഏറ്റവും പ്രധാന ഒരു കാര്യമുണ്ട്, ഞാൻ ആരുടെ മകനാ. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு காரியம், நான் யாருடைய பிள்ளை. ആ വ്യക്തി എന്നെ വിളിച്ചെങ്കിൽ എന്നെ നടത്താൻ ശക്തി. அவர் என்னை அழைத்தது உண்மையானால் என்னை வழி நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். പലരും പറയുമായിരിക്കും നിന്നെ കൊണ്ടൊന്നും സാധിക്കത്തില്ല. அவன் பலரும் ஒருவேளை சொல்லலாம், உன்னால ஒண்ணும் முடியாது. നിന്നെ ആര് ജഡ്ജ് ചെയ്തെന്നല്ല നിന്റെ വിഷയം. ஆமென். உன்னை குறித்து யார் என்ன சொல்லி இருக்கிறது என்பது அல்ல உன்னுடைய பிரச்சனை. നിന്റെ കൂടെ നിൽക്കുന്നവർ പറയും ഇവനെല്ലാം വിടുന്നേ, നമുക്ക് വേറെ പണിയുണ്ട്. உன்னோட கூட இருக்கிறவங்களே சொல்லலாம், இதெல்லாம் விட்டு விடுங்க, நம்ம வேற வேலை பார்ப்போம். നിന്നെ ഇരുന്നൊന്നും നീ ഇതൊന്നും എല്ലാവരും കാര്യം ഭാരം എടുക്കേണ്ടിയ. நீ எதுக்கு இவ்வளவு பாரத்தை எடுக்கணும்? നിന്റെ കാര്യം ഇതെല്ലാം உன்னுடைய பிரச்சனையா? ചില സമയത്ത് ഞാനും ചിന്തിക്കാറുണ്ട്. சில நேரத்துல நானும் அப்படி நினைப்பேன், ഇത് ആവശ്യം എനിക്കുണ്ട്, எனக்கு இதெல்லாம் தேவையா? ദൈവം എന്നെ ഓരോ ദിവസവും നടത്തുമ്പോൾ ഞാൻ ഈ ഭാരമെല്ലാം വിട്ടിട്ട് ഓർക്കും, ദൈവത്തിന് ഇതിലൊരു പ്ലാൻ ഉണ്ട്. ஹல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை நடத்துவதை பார்க்கும்போது நான் அந்த வாரத்தை கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து நான் நினைப்பேன், ஆண்டவருக்கு என்னை குறித்து திட்டம் உண்டு, சமாதானமா இருக்கிறேன். ஆண்டவர் கேட்கிற, உன் கையில் என்ன இருக்கிறது? நீ அங்கே இங்கே எல்லாம் தேடி எல்லாம் போக தேவையில்லை, உன் கையில் இருக்கிறது. எஸ், നിന്റെ കയ്യിൽ എന്തോ ഉണ്ട്. உன் கையில் என்ன இருக்கிறது? அந்த കർത്താവിന്റെ കയ്യിലോട്ട് ഏൽപ്പിക്കാൻ മനസ്സുണ്ടോ? உன் கையில் இருக்கிற கொஞ்சத்தை தேவனுடைய கரங்களில் விட்டு கொடுப்பது உங்களுக்கு மனது இருக்குமானா? മനസ്സുണ്ടെങ്കിൽ എന്റെ ജീവിതം മാറ്റാൻ എന്റെ കർത്താവ് ഒരുങ്ങുന്നു. அந்த மனம் உனக்கு இருக்குமானால் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். നമ്മുടെ പ്രോബ്ലം എന്താണ്? എന്റെ കയ്യിലുള്ളതെന്ന് ആർക്കും കൊടുക്കാൻ കഴിവില്ല. ஆனா நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா? என் கையில் இருக்கிறதை விட்டு கொடுக்கிறதுக்கு எனக்கு மனதில்லை. എന്റെ കയ്യിലുള്ളത് എനിക്ക് അനുഭവിക്കാൻ, என் கையில் இருக்கிறது எனக்கு அனுபவிப்பதற்கு. ഞങ്ങളുടെ സഭയിൽ ഒരു അപ്പച്ചുണ്ടായിരുന്നു. எங்க சபையில ஒரு தாத்தா இருந்தார். അപ്പച്ചന്റെ ഭാഷയില്ല. அவர் எப்படி சொல்லுவாரு? അപ്പച്ചൻ പറയേണ്ട കാര്യമൊന്നുമില്ല, കണ്ടില്ലെന്ന് പറയും, കുഴപ്പമില്ല. നിന്റെ അധ്വാന ഫലം നീ കഴിക്കുന്നില്ല, വല്ലവരും കഴിക്കുന്നില്ല പറഞ്ഞില്ല. அந்த தாத்தா எப்படி சொல்லுவாரு? உன் கை பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், இன்னொருத்தர் சாப்பிடுவேன்னு சொல்லல. അല്ലെങ്കിൽ എന്റെ പണം എനിക്ക് വേണ്ടിയ വേറെ ആർക്കും അല്ലെന്ന്. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? என் கையில் இருக்கிற பணம் நான் அனுபவிப்பதற்கு உனக்கு இல்ல. ഒരാൾ പിരിവെന്ന് വന്ന പുള്ളി പറയും, ഞാൻ ഇറങ്ങി പോയി കഴിഞ്ഞു എന്ന് പറയും. யாராவது ஒருத்தர் வசூலுக்கு வந்தா அவர் எப்ப கிளம்பினார்னு கேட்டா போதும். നമ്മെ ദൈവം ചെയ്ത് ഏൽപ്പിച്ചിട്ടുണ്ട്. தேவன் நம்முடைய கரத்துல சிலவைகளை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ഞാൻ ഈ സഭയെ കാണുമ്പോൾ ദൈവത്തിന് നന്ദി ഒത്തിരി പറയുന്നു. நான் இந்த சபையை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ഓരോ കൊച്ചു വ്യക്തികൾ കൊടുത്ത സ്മോൾ ഡൊണേഷനാ ഇന്ന് ഇവിടെ ഇരിക്കുന്ന നിങ്ങൾ കാണുന്ന സ്ഥലം. ஆமென். இங்கே உள்ள விசுவாசிகள் கொடுத்த சின்ன 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 காணிக்கைகள் தான் இன்றைக்கு நாம் இங்கே பார்க்கிறோம். കർത്താവിനെ ഏൽപ്പിച്ച കൊച്ചു കാര്യം സ്ഥിതി മാറി. എപ്പം ആദ്യത്തെ സ്റ്റെപ്പ്, give what you have. ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்ததான ஒரு சின்ன ஒரு காரியம் ஆண்டவர் வீழவாய் பெருகப்படுவது உண்மையானது. முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம், உன் கையில கர்த்தர் கொடுத்ததை நீ அவருடைய கரத்திற்கு ஒப்படை. നാം ചിന്തിക്കോ
ഇനി ഒന്നും നടക്കത്തില്ലെന്ന് എന്നെ കൊണ്ട് എന്തോ ഞാൻ പ്രായമായി. நாம் ஒருவேளை நினைக்கலாம் என்னால இனி ஒன்றும் முடியாது, என் வயதாயிருச்சு. നീ ചിന്തിക്കുന്ന പോലൊന്നല്ല ദൈവം നടത്തുന്നത്. நீ நினைக்கிற வண்ணமாக அல்ல, தேவன் வித்தியாசமாக உன்னை வழி நடத்துவார். സമയം കഴിഞ്ഞു. நீ நினைக்கலாம் முடிந்தது. സമയം കഴിഞ്ഞു ചിന്തിക്കുമ്പോൾ എന്റെ കർത്താവ് പറയും സമയം കഴിഞ്ഞിട്ടില്ല. முடிந்தது என்று நினைக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார் முடியவில்லை. നിന്നെ കൊണ്ട് இன்னும் பிரயோஜனமுണ്ട്. உன்னை தேவன் மறுபடியும் பயன்படுத்துவார். Because he is there today and tomorrow. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். He is there to guide me in this midst of the challenges I face. அவன் நம்முடைய முன்பில் வருகிறதான எல்லா சவால்களையும் சந்திப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இந்த கர்த்தாവ് എന്നെ വിളിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ, கர்த்தர் என்னை அழைத்தது உண்மையானால் നമ്മെ ചാലഞ്ചസിൽ കൂടെ വിടാൻ പോകുന്നു. நம்மை சவால்கள் வழியாக அவர் நம்மை நடத்தும். പറഞ്ഞു പൗലോസിനെ ഒരു பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. നമുക്ക് പ്രസംഗിക്കാൻ എളുപ്പമാ, ഈ ചലഞ്ച് വരും. நமக்கு இந்த சவால்கள் வரும்போது பிரசங்கிப்பதற்கு எளிதாக இருக்கும். പൗലോസിന്റെ കാര്യം പറയാൻ എളുപ്പമാ, பவுலுடைய காரியத்தை சொல்வது எளிதாக இருக்கும். அது ஸ்டான்லிയുടെ പ്രോബ്ലം ആകുമ്പോൾ പ്രശ്നം, அது என்னுடைய பிரச்சனையாகும் போது எனக்கு பிரச்சனை, വേറொരാളുടെ പ്രശ്നം വലിയ കാര്യമൊന്നും. இனி ஒருத்தருடைய பிரச்சனை எனக்கு பெரிய பெரிய காரியமா இருக்காது. എന്റെ ഡാഡി പറയുമായിരുന്നു, எங்க தகப்பனார் சொல்லுவாரு, എന്റെ കയ്യിലെ പേപ്പർ കട്ട് hurts more than the war in Iraq. ഒരു പേപ്പർ കട്ട് എനിക്ക് വന്നാല്, പേപ്പർ കട്ട് വന്നാല് പേപ്പർ കൊണ്ട് കൈ കെട്ടി കൊച്ചു കട്ട്, അതാ എനിക്ക് കൂടുതൽ വേദന. ഇറാഖിലെ വാർ വലിയ കഥയായിരിക്കും, എന്നാൽ എന്റെ പ്രശ്നം വലിയ പ്രശ്നം. ஆமென். மற்ற நாடுகளில் நடக்கிற பெரிய போர்கள் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், ஆனா என்னுடைய கையில ஒரு சின்ன காயம் எனக்கு அதான் பெருசு. നമ്മുടെ എല്ലാം കാര്യം, നമ്മുടെ കൊച്ചു കൊച്ചു കാര്യം അറിയുന്ന കർത്താവ് നമ്മുടെ കൂടെ ഉണ്ട്. ஆமென். நம்முடைய சின்ன சின்ன காரியங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ആ വ്യക്തി എന്നോട് പറഞ്ഞു, നീ ഭാരപ്പെടണ്ട, നിന്നെ നയിക്കാൻ ഞാൻ ശക്തനാ. அவர் சொல்லுகிறார், நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், உன்னை நடத்துவதற்கு நான் போதுமானவன். ഇന്ന് നിങ്ങൾ ചിന്തിക്കും, എനിക്ക് ഇനി മുമ്പോട്ട് പോകാൻ വഴിയില്ലെന്ന് തോന്നുമ്പോ, எனக்கு இனி முன் செல்வதற்கு வழி இல்லை என்று நாம் நினைக்கும் போது, എനിക്ക് എങ്ങനെ അടുത്ത മാസത്തെ ട്യൂഷൻ കൊടുക്കുന്നെന്ന് ഭാരപ്പെടുമ്പോ, அடுத்த மாசம் பிள்ளைகளுக்கு எப்படி டியூஷன் ஃபீஸ் கட்டுவேன் என்று நாம் நினைக்கும் போது, എന്റെ കർത്താവ് പറഞ്ഞു, ഞാൻ നിന്നെ നയിക്കുന്നു, നീ ഭാരപ്പെടണ്ട. ஓ நான் உன்னை வழி நடத்துவேன், நீ கவலைப்படாத. നീ ഭാരപ്പെടണ്ട, ഞാൻ നിന്നെ കൂടെ നടത്തും. ஆமே, நீ கவலைப்படாதே, நான் உன்னை நடத்துவேன். നിങ്ങൾ എന്തിക്കും സ്റ്റാൻലിക്ക് എന്തോ അറിയാൻ ട്യൂഷന്റെ കാര്യം. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எங்க பிரச்சனை ஸ்டான்லிக்கு என்னதான் தெரியும். ഞാന് പഠിച്ചത് CCF ചേർന്നതാണ്. LKG 7ാം ക്ലാസ് വരെ. நான் CCF என்று சொல்லுகிறதான ஒரு தொண்டு நிறுவனத்தினுடைய உதவியில தான் நான் வந்து சின்ன வயசுல இருந்து 7ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். അവർ 35 രൂപ കൊടുക്കുമായിരുന്നു, ആ പൈസ എന്നോட ട്യൂഷൻ കൊടുത്തത്. அவங்க எனக்கு 35 ரூபா உதவி ஒவ்வொரு மாதம், அதுதான் டியூஷன் ஃபீஸ் கட்டது. നമ്മെ ദൈവം നടത്തുന്നത് പഴയ കാര്യങ്ങൾ മറക്കാൻ വേണ്ടിയൊന്നുമല്ല. தேவன் நம்மை வழி நடத்துவது நம்முடைய பழைய காரியங்களை மறந்து விடுவதற்காக அல்ல. നമ്മുടെ ഓരോ അവസ്ഥയും ഇന്നും നടത്തുന്ന ശക്തനായ കർത്താവ്, நம்மை ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நம்மை இன்றைக்கும் நடத்துகிற மகிமையுள்ள தேவன். എനിക്ക് നാളെ എങ്ങനെ പോകും എനിക്കറിയത്തില്ല. நாளை எப்படி வழிநடத்தப்படும் என்று எனக்கு தெரியாது. ഈ ദൈവം എന്റെ ദൈവം, இந்த தேவன் என்னுடைய தேவன், എന്റെ പിതാവിന്റെ ദൈവം എന്റെ ദൈവം, என் தகப்பனுடைய தேவன் என்னுடைய தேவன். എന്നെ ഏത് വഴി കൂടി നടത്തും എനിക്കറിയുന്നില്ല. எந்த விதமாய் அவர் நடத்துவார் என்று எனக்கு தெரியாது. But one thing, he is faithful, he is faithful to guide me through. ஆமென். அவர் உண்மை உள்ளவர், அவர் நிச்சயமாகவே சரியாக பாதையில் அவர் நடத்துவார். ഈ വിശ്വാസം പറയാൻ എളുപ്പം. விசுவாசத்தை குறித்து சொல்லுவது எளிதா இருக்கும்.
എന്നാൽ ഒന്നും കാണാത്ത ഒരു സമയത്ത് പറയാൻ ഇരിക്കാൻ എല്ലാരും കൂടെ എവിടെ ഇരിക്കാനാ? ஒன்றுமே இல்லாத கையில் இல்லாத நேரத்துல அவர் சொல்றாரு நீங்க பந்தி மத்திய வரிசையை உட்காருங்க. ഈ കർത്താവിനെ ഏൽപ്പിച്ചു കഴിഞ്ഞാൽ അടുത്ത സ്റ്റെപ്പ് ഒരു വിശ്വാസം ഉണ്ടോ? நீ தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தா அடுத்த பகுதி உனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறதா? വിശ്വാസം പ്രസംഗിക്കാൻ എളുപ്പമാണെങ്കിൽ അതിനുവേണ്ടി ആക്ട് ചെയ്യാൻ അതിനേക്കാൾ ടഫ് ആണെങ്കിൽ ദൈവം നടത്തുമെന്ന് വിശ്വസിക്കാം. ஆமென். விசுவாசத்தின்படி நீ செயல்படுவதற்கு கடினமாக இருக்குமானால் ஆமென் கர்த்தர் இதை செய்வார் என்று முதல்ல நீ நம்பு. ഞാൻ ചില സമയത്ത് സ്ട്രഗിൾ ചെയ്യുന്ന കാര്യങ്ങളായിരുന്നു. എനിക്ക് വിശ്വാസം ചില സമയത്ത് വേണ്ടി അത്രയും